குரு பகவானே சரணம். சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பயிற்சி கடகராசிக்கு குரு பலன் வர்றது 11க்கு வர்றார், என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். கடகராசிக்கு பாருங்கள், அஷ்டம சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த அஷ்டம சனி, அதாவது 7ஆம் இடத்துல மகரத்தில் சனி வரும்போது கண்ட சனி. அடுத்தது அஷ்டம சனி 8ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு வந்துட்டார். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, நமக்கு ஏப்ரல் வரைக்கும் வந்திருக்குங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஏப்ரல் வரைக்கும் சனி, அஷ்டம சனியால் பல கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த வகையில்? ஏற்கனவே சந்திரன்னா வீடு. அப்போ கடகராசி வீட்டுக்கு அதிபதி, அதாவது சொத்து, சோகம், வீடு, இதுக்கு அதிபதிங்க. கடகராசிக்காரவங்க எவ்வளோ நிலை சரியில்லாதவங்களுக்கு கூட, தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு கூட கடகராசியில் பிறந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சிரும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். அப்போ அதில் ஆட்சி பெறும்போது கண்டிப்பாக சொத்து கிடைக்கும், வீடு கிடைக்கும். ஆகையினால் அந்த வகையில் இழுத்து விட்டுருவார் கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்தபடியாக பாருங்கள், பிள்ளைங்க வகைனா குருன்னா பிள்ளைங்க இல்லைங்களா, புத்திரகாரகன் இல்லையா. இப்போ கடகராசி புத்திரகாரங்களால் அதிகமாக செலவை இழுத்து விடுவாங்க. மொத்தத்தில் கடகராசிக்காரவங்க அடுத்தபடியாக பாருங்கள், 5ங்கிறது செவ்வாயோட வீடு. அப்போ 5, 10 கூடையவர் செவ்வாய். அப்போ உத்தியோகத்தால், சகோதரர்களால் நமக்கு செலவுகளை வைக்கும், சங்கடப்படுத்தும். பொதுவாக இந்த அஷ்டம சனியில் வீடு கட்டி, கடன் வாங்கி வீடு கட்டி கொடுப்பார். ஆனால் இந்த தடவை பாருங்கள், கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு முழுசாக வீடு கட்டினாலும் கடன் இருக்கும், கவலை நிறையா இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த அஷ்டம சனி கொடுக்கும். இதில் பாருங்கள், 10ல் வேறு இவ்வளோ நாள் குரு இருந்தார். உத்தியோகம், தொழில், நமக்கு சங்கடங்கள் எல்லாம் கொடுத்தாருங்க. இப்போ பாருங்கள், நல்ல காலம் வந்துருச்சு கடகராசிக்கு. லாபத்துக்கு வந்துட்டார். அப்போ லாபத்தில் நமக்கு இருந்து முதல்ல கன்னிராசியை பார்க்குறார். கன்னிராசியை பார்க்கும்போது நமக்கு அது 3ஆம் இடம். தைரியம் வந்துருச்சுங்க, நம்ம முயற்சியெல்லாம் வெற்றி ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், பிளான் பண்ணுவோம். இப்போ கடகராசிக்காரவங்களாம் கடனை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை பண்ணி அதெல்லாம் கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலைகள் வந்தாச்சு. ஏன்னா தைரியம் வந்துருச்சு, முயற்சி வெற்றி ஆகுது. அடுத்தபடியாக பாருங்கள், குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ புத்தி தெளியுதுங்க, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். கூடிய அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் பிள்ளைங்களால் கஷ்டம்தான். பிள்ளைங்க வகையில் ஈடுபட்டுக்கிட்டு அதுக்காக சுப காரியத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க, படிப்பு செலவு பண்ணுவாங்க, எல்லா வகையிலையும் செலவுக்கு உள்ள வேலையெல்லாம் செய்வார் இந்த அஷ்டம சனி. ஆனால் இந்த குரு அது நல்ல செலவாக பண்ணி வைப்பார். அப்போ நமக்கு 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா செட்டில் ஆகிடும். ஏன்னா குரு பார்த்துருக்காரு, லாபத்தில் இருக்கிறாரு. ஆகையினால் 5ஆம் இட கவலை தீர்ந்து போயிடுங்க. பிள்ளைங்க விஷயத்தில் அதிகமான செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்தபடியாக பாருங்கள், 7ஆம் இடத்தை பார்க்குறார். கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடைபெறும். அஷ்டம சனி நடந்தாலும் நிச்சயமாக திருமணத்தை பண்ணி வைப்பாருங்க. திருமணம் பண்ணி சங்கடம் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, இப்போ பாருங்கள், திடீர்னு கல்யாணம், நம்ம உள்ளூரில் இருப்பார் கணவன், கல்யாணம் ஆனவுடனே வெளிநாடுக்கு வேலை கிடச்சிரும். அப்போ பிரிவினை பண்ணுறாரு பாருங்க அஷ்டம சனி. அது இப்போ நமக்கு நல்லது தான் செய்கிறார். அந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் கிடைக்கும்.
அஷ்டம சனியிலேயும் கல்யாணம் நடத்தினாலும் சிறு சிறு சிரமங்களையும் அந்த கல்யாணத்தில் செய்வார். பாருங்கள், நம்ம கல்யாணம் ஆன உடனே நம்ம வீட்டுக்காரோ இல்லை மனைவியோ அவங்களுக்கு பிரிவினை வருதுன்னா நல்ல பிரிவினை கொடுக்கும். தசாபுத்தி அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு திருமணமாகும், குழந்த பிறக்கும். கல்யாணம் பண்ணி 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க முடியாதுங்க நிம்மதியாக. பாருங்கள், பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போயிடும். 3 மாதம் பிள்ளையாண்டிருக்கு அப்படின்னு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இந்த மாதிரி அங்கே போய் 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து தான் திருப்பி வரும். ஏன்னா குழந்த பிறக்கிறது அவங்க கையில் தானே இருக்குது, அம்மா வீட்டில் தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரிவினை. இந்த அஷ்டம சனி அந்த வேலையெல்லாம் செய்யும். மொத்தத்தில் 11ல் இருக்கிற குரு நமக்கு லாபத்தை செய்யும். ஆகையினால் இப்போ கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் 11ல் வந்த குரு நமக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வகையில் லாபம், தைரியம் வருது, நமக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்குது. அடுத்தபடியாக பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்கள் பண்ணுறோம். அடுத்தபடியாக நமக்கும் திருமணம் நடக்கும், வெளிநாடும் போகலாம், வெளியூர் போகலாம், உத்தியோகமும் கிடைக்கும். அது மாதிரி 11ல் வந்த குரு அஷ்டம சனி நடந்த போதும் சனிக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு இந்த குரு. ஆகையினால் நமக்கு லாபத்துக்கு வந்திருக்கிற குரு நமக்கு நன்மைகள் தான் செய்ய போகிறார் கடகராசிக்கு. வணக்கம்.